10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர் தல அஜித் குமார். அவருக்கு நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். அஜித்தின் ரசிகர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதம் எப்போதும் தனித்துவமானது. அஜித்தும் தனது ரசிகர்களைப் பற்றி பலமுறை பேசியுள்ளார். ரசிகர்களுடனான தனது அனுபவங்களை அவர் அவ்வப்போது பகிர்ந்து கொள்வதுண்டு. ஆனால் சமீபத்தில் அவர் வெளிப்படுத்திய ஒரு சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஒரு ரசிகர் என்று கூறிக்கொண்ட ஒருவர் கை குலுக்கும்போது அஜித்தின் உள்ளங்கையை கத்தியால் கிழித்திருக்கிறார். இந்த செய்தி திரையுலக வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் ஒரு ரசிகர் சந்திப்பு அல்ல, ஒரு எச்சரிக்கை மணி. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுடனான ஒரு நேர்காணலில் அஜித் குமார் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை விவரித்தார். பல ரசிகர்கள் உங்களை தொட விரும்புகிறார்கள் என்று அவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இது 2005ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. இது அடிக்கடி நடக்கும் ஒன்றுதான் என்று அஜித் குறிப்பிட்டார். பலர் கைகளை நீட்டுவார்கள். நான் கை குலுக்குவேன், காருக்குள் ஏறுவேன். அப்போதுதான் என் கையில் ரத்தம் வருவதை கவனிப்பேன். அப்போதுதான் நான் வெட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்வேன் என்று அவர் கூறினார். இந்தச் சம்பவம் ஒரு வெளிப்புற படப்பிடிப்பின் போது நிகழ்ந்துள்ளது. இது ரசிகர்களின் அன்பின் மறுபக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அந்தச் சம்பவத்தின் பின்னணியை அஜித் மேலும் விளக்கினார். நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் அங்கே கூட்டம் அலைமோதியது. ஹோட்டல் உரிமையாளர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அஜித், நீங்கள் படப்பிடிப்புக்கு செல்லும் போதோ அல்லது திரும்பி வரும்போதோ சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா என்று அவர் கேட்டார். கூட்டத்தை சமாளிப்பது எங்களுக்கு கடினமாக இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு கை அசைத்து சில புகைப்படங்கள் எடுக்க முடியுமா என்று உரிமையாளர் கேட்டார். ரசிகர்களின் அன்பை மதித்து அஜித் அதற்கு சம்மதித்தார். ஆனால் அது ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் அஜித்துடன் கை குலுக்க பல ரசிகர்கள் கைகளை நீட்டினர். நான் உணர்வதற்கு முன்பே அங்கே பெரும் சலசலப்பு ஏற்பட்டது என்று அஜித் விவரித்தார். பாதுகாப்பு ஊழியர்களில் ஒருவர் ஒரு இளைஞனை பிடித்தார். அந்த இளைஞனுக்கு 18 அல்லது 19 வயதுதான் இருக்கும். அவன் ஒரு பிளேடை இரண்டாக உடைத்து தன் கைகளுக்குள் வைத்திருந்தான். யாரோ ஒருவர் அதை கவனித்து அவனை பிடித்து விட்டனர். அந்த இளைஞன் சுயநினைவில் இல்லை என்று அஜித் கூறினார். அவன் குடித்திருந்தானா அல்லது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. அவன் ஒருவித வெறித்தனத்தில் இருந்தான். இந்தச் சம்பவம் அஜித்தை மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரையும் உலுக்கியது. இந்தச் சம்பவம் ரசிகர்களின் அன்பின் தீவிரத்தையும் அது சில சமயங்களில் ஆபத்தான வெறித்தனமாக மாறுவதையும் காட்டுகிறது. ஒரு நட்சத்திரத்தின் மீதுள்ள அதீத பற்று சிலரை எல்லை மீறத் தூண்டுகிறது. இது வெறும் ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது பிரபலங்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. ரசிகர்களின் அன்பு ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அதுவே ஒரு அச்சுறுத்தலாக மாறும்போது அது கவலைக்குரியதாகிறது. இந்த நிகழ்வு ரசிகர் மன்றங்கள் மற்றும் தனிப்பட்ட ரசிகர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது. அன்பு என்பது ஒருபோதும் தீங்கு விளைவிப்பதாக இருக்கக்கூடாது. அஜித் குமார் போன்ற பிரபலங்கள் பொதுவெளியில் சந்திக்கும் சவால்கள் ஏராளம். அவர்களின் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ரசிகர்களின் அன்பை மதிக்கும் அதே வேளையில் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். இந்தச் சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிக்கிறது. ரசிகர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது அவசியம்.
ஆனால் அது எந்த வகையிலும் வன்முறைக்கோ அல்லது அச்சுறுத்தலுக்கோ வழிவகுக்கக் கூடாது. அஜித் குமாரின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அவர் கடைசியாக விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படங்களில் நடித்தார். அவரது அடுத்த படத்திற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஆனால் இந்தச் சம்பவங்கள் ரசிகர் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.